ஸோ காய்ஸ் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மால்வேர் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? மால்வேர் அனலைஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஸ்டாட்டிக் தான். ஓகேவா? ஏன்னா ஸ்டாட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நான் ஐ திங்க் இங்கே சாம்பிள்ஸ் நான் இங்கே வச்சுருப்பேனே. யா திஸ் பிளேஸ். ஓகே, இங்கே இதுதான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அண்டு ஸோ இதான் உங்களோட மால்வேர் சாம்பிள் ஃபைல்ஸ் இருக்குது. சாம்பிள் ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட விண்டோ செட்டிங்ஸில் போய்ட்டு விண்டோ செக்யூரிட்டியில் போய்ட்டு ரன் டைம் அடக்ஷன் மேனேஜ் செட்டிங்ஸ் சொல்லி ரியல் டைம் ப்ரொடக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் கொடுத்துட்டு நான் சிடி மால் டாக்குமெண்ட்டில் சிடி ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இருக்குது. இதுக்கு நான் பிஓசி மையம் வச்சுருக்கேன் எப்படி அனலைஸ் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பைத்தானில் வந்து ஓஎல்இ டம்ப் பண்ணி பார்க்கணும். பைத்தான் 3 ஓஎல்இ டம்ப். ஓகேவா? பைத்தான் 3 ஓஎல்இ டம்ப்னு கொடுத்து .py. இந்த ஓஎல்இ டூல்ஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கும் கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஓஎல்இ டூல்ஸ்னு கிட்டப்லே போடுங்க. ஓஎல்இ டூல்ஸ் கிட்டப்னு அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய ரிசோர்ஸ் கிடைக்கும். இது வந்து டெடிக்கேட்டடாக இருக்கிற ஓஎல் டூல்ஸ். ஓகே, இந்த ஓஎல்இ டூல்ஸில் வந்து ரிலீசஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ரிலீசஸில் இங்கே ஜிப் ஃபைல் இருக்கும். இந்த ஓஎல்இ டூல்ஸ்னு இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் டவுன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிங்க நிறையா இருக்கும். ஓகே, இதில் எல்லா டூல்ஸும் லிஸ்ட் ஆஃப்டாக இருக்கும். எப்படி அதுக்கு முன்னாடி இந்த .txt அப்படின்னு நம்ம கொடுத்துரும். சாரி, இந்த டாக்குமெண்ட்டா வேர் இஸ் டாக் ஐ திங்க் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். மிஸ் ஆகிடுச்சு இந்த ஃபைல். ஏன்னா ஆன்டிவைரஸ் இருக்கிறதுனால சாம்பிள் ஃபைல்லாம் மேக்ஸிமம் டிலீட் பண்ணி விட்ருவோம். அது ஒரு ப்ராப்ளம். டிஓசி என்னாச்சு? ஓஎல்இ டம்ப்பு கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். பட் ஏன் இந்த மிஸ்டேக் பண்ணுது? ஃபைல் நாட் எக்ஸிஸ்டிங். மேபி எகைன் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, பைத்தான் 3 ஓஎல்இ டம்ப்னு கொடுத்துட்டு .txt இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க. இதில் வந்து நம்ம என்ன செக் பண்ணோம்னா நோட் பேட் எடுத்துங்க. உங்கள் நோட் பேடில் ஃபைல்ஸில் இங்கே எம்னு இருக்கும். இந்த எம்னு இருக்கிறது எல்லாமே மேக்ரோ எனேபிள்டு கண்டென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மேக்ரோ எனேபிள்டு கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணால் வெரிஃபை பண்ணணும். ஸோ இது வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணலான்னா எக்ஸ்எடிட்டர் ஓப்பன் பண்ணிங்க. எக்ஸ்எடிட்டர் அண்டு பி ஸ்டுடியோ. நான் அதுக்கு வந்து பி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பி ஸ்டுடியோ அண்ட் எக்ஸ்எடிட்டர். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபைலை ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ லூப்பில் மேக்ஸிமம் எல்லாம் மால்வேர் லூப் கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும். லூப்ஸில் வந்து செட் டார்கெட் டெம்ப்னு ஒரு விண்டோ டெம்ப் ஃபைலில் வந்து இங்கே உட்காருது அந்த மால்வேர் ஃபைல். டீமோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே எடுக்கிறோம். ஓகே, டெம்ப் அப்புறம் எக்ஸ்எம்எல் ஆப்ஜெக்ட் இது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சேம் டைம் இது கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பி ஸ்டுடியோவில் வந்து டேரெக்டாக ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்கில் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்ஸில் போய்ட்டு இங்கே பைட்ஸ் வந்து அதிகப்படுத்துங்க. சைஸ் வந்து அதிகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட வேல்யூ மட்டும் காப்பி பண்ணிங்க.
என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ஐ திங்க் இது வந்து பிபிடி அந்த எக்ஸமலோட ஃபைல் ஃபார்மேட்டு. அண்டு இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் என்னென்ன வல்லரபிள் இருக்குது, என்னென்ன வல்லரபிள் கிடையாது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கேன்வாவில் நான் பிபிடி வச்சுருக்கேன். இது நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் எடுத்தேன் ஒயிட் ஹேட் ஹப்போட கொலாபரேட் பண்ணி. வெயிட் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இங்கே வந்து நம்ம மால்வேர் எனேபிள்டு ஃபைல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து எக்ஸ்எல்எஸ்னு பார்த்தீங்களா, இந்த ஃபைல் வந்து கொஞ்சம் மேக்ரோ வந்து எனேபிள் ஆகிருக்கும் இந்த ஃபார்மெட்டில். இதில் வந்து பியூர் மேக்ரோ இருக்கும். இல்லைனா அட்டாக்கர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுற இடமும் இந்த இடம் தான். எக்ஸ்எல்எஸ்எம் எம்ங்கிறது ரொம்ப டார்கெட் இருக்கும். எக்ஸ்எல்எஸ்எக்ஸுங்கிறது மால்வேர் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பழைய ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜிப் ஃபார்மேட் வந்து கிடையாது. பட் 2027 இருக்கிறது 2027 வந்தது எல்லாமே ஜிப்டு ஃபார்மேட்டாக இருக்கும். அதனால் அட்டாக்கர்ஸ் வந்து இது பண்ணுறது வந்து ஹார்டாக இருக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்டில் மேக்ரோ இருக்கும். இல்லை மேக்ரோ பொறுத்திக்கும் எப்போ ஆரம்பிச்சு கதை கேட்டிங்கன்னா 1995 இந்த மேக்ரோ வைரஸஸ்லாம் இருக்குது. 1995 இப்போ இப்போ இருக்கிற ரீசன்ட் 2026 கூட நிறைய அட்டாக்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இது பேசிக்காக எப்படி அட்டாக் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா புஷிங் மெயில் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும். யூசர் வந்து கிளிக் எனேபிள்னு ஒரு கண்டென்ட்னு ஒன்று இருக்கும். லைக் விபிஏ எக்ஸல் எனேபிள்டு கண்டென்ட், எனேபிள் மேக்ரோஸ்னு இருக்கும். அது இமேஜ் ஏதாச்சும் கிடைக்குதா பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா டக்குனு உங்கள் சிஸ்டம் ஹேக் ஆக சான்சஸ் இருக்குது. அண்டு ஏதாச்சும் எக்ஸிக்யூட் ஆகும். மால்வேர் வந்து ட்ராப் பண்ணுறதாகட்டும். அதே மாதிரி விபிஏ மூலயமா இல்லாட்டி ஆட்டோ எக்ஸிக்யூஷன் பண்ணுறதாகட்டும், கீ ஸ்ட்ரோக் சிமுலேட் பண்ணுறதாகட்டும், டவுன்லோட்ஸ் பண்ணுறதாகட்டும், ஃபைல் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், எக்ஸிக்யூஷன் பண்ணுறதாகட்டும், டிஎல்எல் ஆக்டிவ் டைரக்டரிஸ் கால் பண்ணுறதாகும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ இல்லாட்டி விபிஐடி பண்ண முடியும். அண்டு இதில் ஸ்டில் ரிலவெண்ட்டாக இருக்கிறது என்ன பிரச்சனைனா, நிறைய ஆன்டிவைரஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதேமாதிரி ஐடிஎஸ் ஐபிஎஸ் வந்து நிறைய பேர் ரூல் இதுக்கு தகுந்த மாதிரி எழுத மாட்டுறாங்க. இடிஆர் சொல்யூஷன்ஸில் கூட வந்து இடிஆர் எக்ஸ்டிஆர் இல்லை சொல்யூஷன் கூட லாக் வந்து இதில் எடுக்க மாட்டுறாங்க. சிடிஐ அதாவது சைபர் த்ரெட் இன்டெல் ஃபீடும் வந்து இதில் கம்மியான இருக்குது. மிஷின் லேர்னிங் சைட்லேயும் இதில் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க எவ்வளோ. ஸோ அதனால் டார்கெட் இந்த சைடு வைக்கலாம், ஏன்னா அட்டாக்ஸ் நிறையா நடக்கும். ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், விபிஏன்னு ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வைப்பர் மங்கி, மேக்ரோ ராப்டர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓஎல்லிங்கிறது அந்த ஆட்டோ எக்ஸிக்யூஷன் பார்க்குறது, டிஎஃப்எஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறது, சஸ்பீசியஸாக இருக்கிறத எடுக்கிறது, ஐஓசிலாம் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரினா வைப்பர் மங்கியும் அண்டு மேக்ரோட்டரும் அதே மாதிரினா. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு போக நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இது மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வைரஸ் வந்து பைபாஸ் பண்ணுறதும் ஆல்சோ ஈஸி தான். சரி, ஓகே. இங்கே வந்து ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக இருக்கா பார்ப்போம். இங்கே மேக்ஸிமம் ஆப்டாட் டெம்பிளானா எல்லாம் உட்காருது. அப்புறம் விண்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறானோ. ஓகே, அண்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐபி கிடச்சிருக்கு. ஒரு ஐபி மாதிரி இருக்குது, பட் இன்னும் நமக்கு ப்யூராக கிடைக்கல. அது போய் பார்த்தா தான் தெரியும். செட் ஆப்ஜெக்ட் கொடுத்து இங்கே ஏதோ பண்ணுறாப்புல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இதில் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ பைட்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் கிடைக்குதா இல்லையான்ட்டு. அண்ட் ஆல்சோ அதோட ஷா ஃபைல் கூட கிடச்சிரும். ஷா ஃபைல்ஸ் அண்ட் அதோட இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எவ்வளோ வைரஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, இதிலே டேரெக்டாக வைரஸ் டோட்டலும் செக் பண்ணி காட்டிடும். அண்டு இது மட்டும் நம்ம பண்ணாமல் இங்கே வேறு இன்னொன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஓஎல்இ ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும், ப்ரௌசர்னு இருக்கும். இது வந்து ஓஎல்இ டூல்ஸ் இருக்குல்ல, இந்த ஓஎல்இ டூல்ஸில் போயிட்டிங்கன்னா இங்கே ஓஎல்இ டூல்ஸ் வச்சுருப்பேனே,
இதோ இருக்குது. ஓகே, இந்த டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓஎல்இ டூல்ஸ்னு இருக்கும். ஓஎல்இ டூல்ஸில் வந்து ப்ரௌசர்னு ஓஎல்இ ப்ரௌசனுக்கா இதை வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். இதில் வந்து ஓஎல்இ ப்ரௌசரும் நம்ம ரன் பண்ணணும். பைத்தான் 3 ஓஎல்இ ப்ரௌஸ் py அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் கேட்கும், அந்த மாலோட ஃபைல் கேட்கும். இப்போ இந்த மாலோட ஃபைல் நான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நம்ம ப்ரீ டிஃபைனாக ஃபைண்ட் பண்ணோம்ல மேக்ரோ, இதில் எங்கே இருக்குது 11 டிஸ்க் டாக்குமெண்ட். ஓகே, இங்கே வந்து அதோட எக்ஸ்வி இருக்கும். எக்ஸ்வி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் கிடைக்குதா செக் பண்ணி பாருங்கள். இதில் அந்த ஃபைல் சோர்ஸ் கோட் தான் கிடைக்குது. இந்த எக்கோ ஐ திங்க் இது ஒரு டிஎன்எஸ் சர்வர் மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஐபி ரேஞ்ச் கிடச்சிருக்கு. பட் அஃபஸ்டிகேஷனடாக இருக்குது, என்னென்னு கிளியராக புரியல. ஓகே, பேக் மெனு வந்துட்டு தென் வேறு அங்கே 12 வந்து யூசர் ஃபார்ம். யூசர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த யூஸ் பண்ண இதுனா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி செக் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. அப்புறம் வந்து ஓஎல்இயில் வந்து இதில் வந்து ஆட்டோ எக்ஸிக்யூஷன் ஏதாச்சும் இருக்கா பார்க்கணும். ஆட்டோ ரன்ஸ் ஏதாச்சும் இருக்கா. பேக் ஓகே, cd டாட் டாட் ஓகே லிஸ்ட் பண்ணிட்டு இந்த ஓஎல்இ VBA1 அதுக்கு முன்னாடி -a கொடுத்துட்டிங்கன்னா -aங்கிறது ஆட்டோ எக்ஸிக்யூஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதையும் உங்களுக்கு எடுத்துட்டேன்னா பக்காவாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ எக்ஸிக்யூஷன் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த கீவேர்டு என்ன பண்ணால் சோர்ஸ் கோடில் ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா பார்க்கும். இது வந்து அந்த ஐஓசி இது வந்து ஐஓசிஸ். அப்புறம் யூசர் ஏஜென்ட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அந்த கீவேர்ட்ஸ். ஓகேவா, இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஆட்டோ எக்ஸிக்யூஷன்ஸில் ஃபஸ்ட் திங் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா -c கொடுக்கணும். -cங்கிறது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த கோடு வந்து என்னென்ன அதுக்குள்ளே என்னென்ன கண்டெய்ன்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கோடு. நம்ம வந்து ரன் பண்ணாமலே நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கள், இது வந்து அஃபஸ்டிகேஷனில் இருக்கா, டீஅஃபஸ்டிகேஷன் பண்ணும். DOBFன்னு கொடுத்துருங்க. இது வந்து டீஅஃபஸ்டிகேஷன் ரிவில் கொடுத்துட்டு எந்த ஃபைலை நீங்கள் எது பார்க்க போகிறீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட்டாக இல்லை VBAவாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வெறும் VBA ஃபைல் மட்டும் நான் கொடுத்துக்கலாம். VBA ஆர்குமெண்ட் தப்பா, ஆர்குமெண்ட் அண்டர் கேம்ஸா, ஏன் நம்ம ஹெல்ப்பில் பார்த்துட வேண்டியதான். இல்லையே, ட்ரை பண்ணியிருக்கேனே. ஹெல்ப் டஸ் நாட் எக்ஸிஸ்டிங். ஓ மை காட். ஓகே, இதோ இருக்குது டிஎஃபஸ்ட் கேஸு கரெக்டாக தான் கொடுத்துங்க. அப்புறம் ரிவெல்னு ஒன்று இருக்கும், அது கிடையாது போலக்கு. இதோ இருக்குது, ரெண்டுமே இருக்குது, கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, டீகோட் கொடுக்காம டிஎஃபஸ்டிகேஷன் கொடுத்து வச்சுருக்கேண்ணா. ஓகே, டீகோட் RE கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, டீகோட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, 2 தான்.
டீகோட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்பயும் கொடுத்தாச்சு. ஆச்சு அன்டிஃபைன் வருது. மேபி எரர் வந்திருக்கும். பட் அந்த 2ங்கிற ஃபைல் வச்சுருக்கா பாருங்கள், ஜென்ரேட் ஆகிருக்கா பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது. நம்ம இங்கே போய் பார்த்துலாம். ஏன்னா நம்மளுக்கு கோடு கிடச்சிரும் அட் எண்ட் ஆஃப் டே. அது வேறு விஷயம். நம்மளுக்கு இங்கே கோடு வந்துடும். பட் அது வந்து மேபி இந்த டூலோட எரராக இருக்கலாம். ஏதாச்சும் நான் ஒரு பேக்கேஜிங்கில் மேபி மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவுட்புட் அவங்களுக்கு வந்துடும், அது கான்ஃபிடென்ட்டாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்கர் வந்து கன்கார்டேஷன் பண்ணி வச்சுருக்காப்புல, வேறு லெவலாக இருக்குது. அப்புறம் விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாப்புல, WQL யூஸ் பண்ணி. அப்புறம் டிஎன்எஸ் சர்வர் ஏதோ சர்வர் யூட்டிலைஸ் பண்ணுறான். இங்கேயே கொடுத்துருப்பாங்க எது இதெல்லாம் ஆட்டோ எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 ஹெல். ஓகே, கிட்டத்தட்ட நிறைய எக்ஸி வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுது இங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் ப்ராப்பராக பண்ணி அனலைஸ் பண்ணலாம். இப்படி தான் வந்து ஒரு மால்வேர் வந்து அனலைஸ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த MRA பிட்டர் இந்த டூல் யூஸ் பண்ணி கூட அவங்க கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து இன்கேஸில் வந்து ஃப்ளாக் என்னென்ன ஃப்ளாக் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஆட்டோ எக்ஸிக்யூஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பண்ணி காட்டும். ஓகே, ஃபைல் நாட் எக்ஸிஸ்டிங் வருதா? யா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பீஷியஸ். ஏன்னா ஓஎல்இயில் வந்து இருக்குது, ஓஎல்இ வந்து ஆப்ஜெக்ட் லிங்கிங் ஃபைல் இருக்குது, எம்பெடட் ஃபைல் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேணால் நம்ம ஃபைன் பண்ணலாம். இதுதான் அதோட நம்ம ஃபைன் பண்ண வைக்கும். இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த இதையும் தாண்டி நம்மளாட்டி நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரினா பண்ணுவாங்க ரியல் டைமில் ஒர்க்கில் கூட ஆல்சோ. ஸோ டோன்ட் சேவ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட் அனலைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். ரெண்டாவது டாக்குமெண்ட் அனலைஸ்னு அவங்க சொல்லி கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து இன்வைட், இது வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஓகேவா? பட் இதுக்கு இட் லிட்டில் பிட் ஹார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம எப்பவும் போல் ஓஎல்இ போய் பார்ப்போம். ஓகேவா? ஓஎல்இயில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்ப்போம், என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துரும். ஓஎல்இயில் இருக்கிறப்ப இங்கே எல்லாமே எக்ஸ்டிங்காக இருக்குது. ரைட்டு, அப்படிங்க அப்பா, கோடு பயங்கரமாக இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணால் டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிடணும். டெக்ஸ்ட் ஃபைலாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்லேருந்து நான் ஒன்று பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக கொடுத்துருமா, இந்த டெக்ஸ்ட் ஃபைலை எடுத்துகிட்டு இந்த டிகோட்னும் நான் பண்ணியிருப்பேன். இது ஒன்றும் இல்லை, இம்போர்ட் பண்ணுங்கள், அது பின் டு ஆஸ்கியாக மாற்றிடுங்க. அது அப்படியே ஆக்ஸ்கியாக நீங்கள் மாற்றிட்டு இல்லை அந்த கோடு கிடச்சிருக்கும், அந்த கோடு எல்லாத்தையும். ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் இந்த வீடியோவில் நான் காட்டினேன்னா. ஒன்றும் இல்லை, அந்த கோடு இங்கே இருக்கும், எல்லா கோடும், இந்த கோடு எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றணும். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒன்று ஒன்றா நீங்கள் மாற்றணும். லாஸ்ட்டாக எது வரைக்கும் நீங்கள் மாற்றணுன்னா இது வரைக்கும் மாற்றினா போகணும். எஸ், இது வரைக்கும் மாற்றினா போகணும். ஸோ மாற்றிட்டு இது ரன் பண்ணி பாருங்கள். What happened? ஓ, எக்ஸ்டி கோடுன்னு வச்சுருக்கேண்ணா, பேர் வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஓகே, டீகோடு பண்ணுறப்போ ஒரு பேஸ் 64 கிடைக்கும். இது ஒரு பேஸ்ட் வேல்யூவாக கிடச்சிது. ஏன்னா நம்ம அஸ்கி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறப்ப பேஸ் வேல்யூவாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிப்போம். ஓகே, காப்பி பண்ணிட்டு பேஸ் 64 நம்ம டீகோடர் மாப்பிள்ள ஆன்லைனில் அனுப்புறல, அவர்கிட்ட போயிடுங்க. அவன்கிட்ட போயிட்டு யூடியூப் ஃபார்மேட்டில் எடுக்காமல் ஆட்டோ டேரக்டரில் கொடுத்துருங்க. அவனோடதே சூப்பரான இருக்கும். இது வந்து பவர் ஷெல், இது எல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும், பவர் ஷெல்னு தெரிஞ்சிடும்.
ஓகே, ஏன் டீகோட் பண்ணுறப்ப என்ன நிலமை? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரிங் எடுத்துரும். ஓகே, இதுவும் எடுத்துரும். இது தேவை கிடையாது, ஏன்னா பவர்ஷெல் கமாண்ட் தெரிஞ்சிருச்சு. இதை எடுத்துரும். டிகோட். ஓகே, ஆக இப்போ அவன் கோடு கிடச்சிருமா? அட்டாக்கரோட கோடு கிடச்சிரும். இங்கே என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்ட்டு நமக்கு அந்த கோடு கிடச்சிரும். இங்கே தான் அது அதேமாதிரி பேலோடு இங்கே தான் அவர் என்கோடு பண்ணியிருக்காரு. என்கோடு பண்ண பேலோட base64 இருக்குது. அந்த base64 பேலோட வந்து இங்கே போட்டு பார்ப்போம். இந்த ஒன்றும் இல்லை, base64 இங்கே 2 ஈக்குவல்ட்டு இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, தலைவன் அட்டாக்கர் ஐபி அட்ரஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் அவனோட அட்டாக்கரோட ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், அதாவது நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு வேர்டு ஃபைல். ஓகேவா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு வேர்டு ஃபைல். இது வந்து நீங்கள் இப்படியும் பண்ணலாம். பட் ஆனால் நான் ஆன்லைனில் கொண்டு போயிருக்கேன். இதுக்கு தனியாக பைத்தன் ஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வேர்டு ஃபைல். ஓகேவா? அண்ட் பிபிடி ஃபைலில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். பிபிடி ஃபைல் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஹார்ட் தான். ஆனால் நான் ஒரு அன்ஹெடன்னு ஒரு டூல் வச்சுருக்கேன். அதில் வச்சு நான் உங்களை ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து ஓலி விபிஏ ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிப்போம். லிஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இங்கே எக்ஸ்எல்எஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்து நமக்கு அதிகமாக வந்து இது இருக்காது, மேக்ரோ இருக்காது. பட் ஆனால் நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஃபார்முலா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப இதில் வந்து செல்ஸுக்குள்ளார மால்வேர் எம்பெட் பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் இதில் வந்து நான் விபிஏ கொடுத்தானோ எனக்கு மால்வேர் நாட் ஃபைன்னா வரும், ஒன்றுமே இல்லைங்க. பட் ஆனால் ஆட்டோ எக்ஸிக்யூஷனுக்கு எக்ஸ்டிங் இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த கேர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த செல்ஸுக்குள்ளே அவன் பைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஓஎல்இ விபிஏ ஐஃபன் ஹெல்ப்னு கொடுத்துட்டு நம்ம போன டைம் பண்ணோம்ல டிகோட் ஐஃபன் ரிவில் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 1.txt அப்படின்னு கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கிறப்ப என்ன அன்ரெகக்னைஸ்னு வருது, REA விட்டானா? ஓகே, விபிஏன்னு கொடுத்துரும். 1.VBA. ஓகே, இது என்ன பண்ணால் என்கோட் பண்ணதை வந்து டீகோட் பண்ணி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஏன்னா மேக்ஸிமம் மேபி என்கோட் இருந்திருக்கலாம். என்ன எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, அவுட்புட் வந்துருச்சு போலக்கு. சரி, ஓகே, போய் பார்ப்போம். ஓகே, இதான் அவங்களோட கோட். அந்த செல்ஸ்குள்ளே அவன் இன்ஜெக்ட் பண்ணி ஃபுல்லாகவே அந்த செல்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காப்புல. இதில் நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், அதையும் ரொம்ப புரிஞ்சுங்க. இது எல்லாமே அந்த செல்ஸ்குள்ளே இருக்கிற கேட்டகரிஸ். உப்ஸ், இது எதுவும் பெருசாக டீகோட் பண்ணல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 100ன்னு ஒரு டூல் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கே ASCII வேல்யூவில் எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன். அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து அந்த கேரக்டரில் இருந்திருக்கும் பார்த்தோம்ல. ஆனால் இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், தலைவலி. இந்த ஒன்றுத்தையும் நீங்கள் எடுக்கணும், கேரக்டரில் இருக்கிறது எடுத்துகிட்டு ரன் பண்ணணும். ரன் பண்ணுறப்போ உங்கள் எண்ட் ஆஃப் டே ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். ஓகே, இது வந்து அந்த ஃபைலில் இருக்குது, அந்த எக்ஸில் இருக்குது. இதுவும் டாக்குமெண்ட்டில் இருக்கா? எங்கே இருக்குது? டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து எதுவும் இல்லையா? ஓகே, இங்கேயே ரன் பண்ணிப்போம். இங்கே வந்து ASCII வேல்யூவாக நான் எடுத்து வச்சுருக்கேன், கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு நிறையா இதெல்லாம் இருக்கும், கிராப்பர் நிறைய டூல்லாம் இருக்கும், அதுக்கிட்ட கொடுத்தாவே கிராப் பண்ணி எடுத்துடும் அந்த கோடை மட்டும். ஸோ இந்த மாதிரினா அதோட ASCII பாயிண்ட் இருக்கும். அதோட ASCII வேல்யூஸ் கூட இப்படி தான் இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, ஹேக் த பாக்ஸ்லேருந்து எடுத்தது. இதுதான் அதோட ரிசல்ட், அந்த ஃப்ளாக். ஓகேவா?
இதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா அன்ஹெட்னு ஒரு டூல் வச்சுருந்தேன். இது என்னோடய டூல் தான். அன்ஹெட்னு கொடுக்குறப்ப அந்த டார்கெட் கொடுக்கணும். இந்த ஓஎல்இ ஓல்டு ஸ்கூல் ஓகே எக்ஸ்எல்எஸ் இது என்ன பண்ணால் ஸ்ட்ரீம் டேட்டா வந்து ஃபவுண்ட் பண்ணும். ஏதாச்சும் டேட்டா கண்டெய்ன்மெண்ட் ஆகுதா, டோட்டலாக எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது, எத்தனை லோ லெவல்ஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். இது வந்து எக்ஸல் அண்டு பிபிடி கூட இருக்குது, பிபிடிக்கும் இருக்குது. இது வந்து பிபிடி ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ண காட்டுறேன். ரன் பண்ண விரும்பல, பட் ரன் பண்ணால் எனக்கு பிரச்சனை ஆகும். ஓகே இது எக்ஸிக்யூட் ஆகிட போகுது. இது வந்து மால்வேர் டிராஃபிக் இருக்குல்ல அனலைசிஸில், நீங்கள் வைஷார்க்கில் போய் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி எடுக்கணுன்ட்டு. இதுவும் அதே மாதிரி. பட் ஆனால் இதில் என்னென்னா ஜிப் ஃபார்மேட்டில் இருக்காது. ஜிப் ஃபார்மேட் ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், ஹார்ட். ஓஎல்இ வந்து இதில் வந்து ஆட்டோ எக்ஸிக்யூஷன் இருக்குது, ஆட்டோ ஓப்பன் இருக்குது, ஆட்டோ ஷெல்ஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு ஐஓசி மாட்டிருக்கு, ஏதோ ஒரு ஹோஸ்ட்டு யூஆர்எல் மாட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே ஓஎல்இ டம்ப் கொடுத்து பார்க்கலாம். பைத்தான் 3 OLE dump .py அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட கோடை கொடுத்து பார்க்கலாம். ஓகே இங்கேருந்து நம்ம மேக்ரோ வந்து ஆக்சுவலாக கிளாஸ் 1லேயும் கிளாஸ் A4 ஆமாம் செல் A3லேயும் A4லேயும் இருக்குது. அப்போ வந்து ஓஎல்இ ப்ரௌஸ் கொடுக்கணும். ரல்ஸ் நம்ம வந்து இங்கே நம்ம அந்த அளவுக்கு தனித்தனியாக கொடுக்குறத விட அது வேஸ்ட்டு. நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா -C கொடுத்து என்ன கேரக்டர்லாம் இருக்குது லிஸ்ட் அவுட் பண்ணிப்பார் அப்படின்னு கொடுத்துட்டாவே இங்கே தெரிஞ்சிடும். இங்கே என்ன இருக்குது, இங்கே தான் அது சிம்பிளாக கொடுத்துருக்கான். இங்கே என்ன பண்ணுறான்னா அஃபஸ்டிகேஷன் பண்ணியிருக்கான். டீகோட் பண்ணுறப்ப console.hostங்கிறதுப்ப அவனோட இதுவும் அவனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி. இதுதான் அதோட ஆக்சுவல் மால்வேர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதான் அவனோட ஐஓசி. இதெல்லாம் அவன் பைண்ட் பண்ணியிருக்கான். கால் பண்ணுறப்ப ஆட்டோ கால் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா தான். இது வந்து PAM, அதாவது இதுவும் பிபிடி ஃபைல் ஃபார்மேட்னா இன்னொரு பிபிடி ஃபைல் ஃபார்மேட் இருக்குது, ஏலியன்னு ஒன்று இருக்குது. இது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் இதெல்லாம் வந்து அன்ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கிறதுலாம் நம்மளால் ஓஎல்இ வச்சு நம்மளாட்டி அனலைஸ் பண்ண முடியாது. லைக் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓஎல்இ VBA அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஏன் நாட் ஃபவுண்டுன்னு காட்டுதுன்னா அதில் வந்து மால்வேர் இருக்கும், பட் ஆனால் அவங்களாட்டி ஃபைன் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது வந்து அன்ஜிப் பண்ணுங்கள். இந்த ஃபைலை வந்து டேரெக்டாக என்ன பண்ணால் அன்ஜிப்னு கொடுத்துட்டு இந்த alien.txt அப்படின்னு கொடுத்து அன்ஜிப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அன்ஜிப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துக்கு போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் எங்கே போகணுன்னா ஸ்லைட்ஸ்னு போங்க. ஸ்லைட்ஸ் CD ரீல்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துக்கு போயிடுங்க. CD ஸ்லைட்ஸ் நானே கொடுக்குறேன். சரி ஓகே, நம்மளே ஓப்பன் பண்ணி போகிறது பெட்டர். ரீல்ஸ் ஸ்லைட்ஸ் ஓகே. அந்த இது வருது. கண்டென்ட் உள்ள என்ன இருக்குது பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை. EXEன்னு கொடுத்து பாருங்கள். இதை வச்சு ரன்னுக்காக பார்க்கணும். ஸ்லைஸ் ரீல்ஸ் இதை அன்ஜிப் பண்ணி எப்போவுமே இந்த அதிகமாக இந்த கேட்டகரிஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து EXEன்னு இருக்கா பாருங்கள். ஒன்று CMDன்னு ஒன்று இருக்கா. இந்த மாதிரி பைண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்லைடுக்குள்ளே. இந்த ஒரு EXE, இங்கே ஒரு EXE, இங்கே ஒரு EXE. இது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அதோட மால்வேர் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடம்லாம் நீங்கள் பிபிடியில் கூட அன்ஜிப் பண்ணி தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுவே ரிவர்ஸ் ஸ்டிங் பண்ணலாம். ரிவர்ஸ் ஸ்டிங் பண்ணுறப்ப என்ன கிடச்சிதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். என்னோடய கோடு எல்லாமே நான் கொடுத்து வச்சுருக்கேன். ரிவர்ஸ் ஸ்டிங் கிடைக்கிறப்ப அவனுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். PowerShell அவர் கால் பண்ணியிருக்காரு. அவுட்புட்டில் இந்த .exe அப்படிங்கிற ஒரு HTTP ஒரு இதுவாக டவுன் பண்ணுறாரு இந்த மாதிரி ஃபார்மேட்டில். ஸோ இப்படி கிடச்சிது. தென்
ஸோ அஃபென்சிவ் டூல்னு இருக்கும். இந்த டூல் வைஸ் கூட நீங்கள் கிராப் பண்ணலாம். இப்போ ப்ரொடக்டடாக இருக்குது, ஃபைல் ரொம்ப ப்ரொடக்டடாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் வந்து கிராப் பண்ணலாம். இதில் கிராப் பண்ணுறப்ப நமக்கு சில இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சில ஃபைல்ஸ்லாம் வந்து நமக்கு லாக்கில் இருக்கும், ஹெடனில் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப அந்த ஃபைல்ஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைல்ஸ்னு போய்ட்டு ஓப்பன் அந்த ஃபைல் கொடுத்துட்டு எந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல்ஸை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே சம் இதெல்லாம் இருக்கும், வல்லரபிலிட்டி இருக்கும். அது பாஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா இங்கே அவங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கண்டென்ட் ஏதாச்சும் ஹெடன் கண்டென்ட்ஸ் இல்லை அன்ஹெடன் கண்டென்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இவங்க இது வேண்டாம், இது கூட செட் ஆகாது. அந்த எக்ஸல் ஃபைல் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நமக்கு கண்டென்ட் வந்து ஹைடாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதோட என்ன இன்சைடில் இருக்கிற என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை செக்டார்ஸ் இருக்குது, இப்படி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இல்லை அந்த செக்டார்ஸ் அந்த பார்த்தோம்ல கேரக்டர்ஸ்ன்ட்டு அது எல்லாமே இப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஓஎல்இலலாம் நம்ம பிபிடி மற்ற இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது இப்படி தான். இதில் வந்து வைரஸ் டோட்டலுக்கும் வைரஸ் டோட்டலுங்கிறது ஒரு டைனமிக் அனாலிசிஸ் தான். அண்ட் இதை வந்து நிறைய டைம் அஃபஸ்டிகேஷன் கூட பண்ணலாம். எப்படி அஃபஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னா Win32 வந்து ஏபிஐ கால் இருக்குல்ல, அது ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஏதாச்சும் ஒரு ஷெல் ட்ரிகர் ஆகுதுன்னா ஆன்டிவைரஸ் வந்து அலர்ட் போயிடும் உடனே. அதை வச்சு நமக்கு லாகில் கூட அனலைஸ் பண்ணுவாங்க. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன பண்ணலான்னா இங்கே வந்து அதிகம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸல் 4 வந்து ஃபார்முலா இன்ஜெக்ஷன் அதிகமாக இந்த ஷீட்லாம் நடக்கும். ஸோ அது ஒன்று வேறு இருந்துங்க. இது அஃபஸ்டிகேஷன் கூட பண்ணலாம், நிறைய டெக்னிக் இருக்குது. நான் அஸ்கி ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணிலாம் இருக்குது. நான் அஸ்கி ஃபங்க்ஷன்லாம் அது வந்து ஆக்டே ஆகாது. அது ஒரு எப்படி சொல்கிறது, அது வைரஸ்னு கன்சிடர் பண்ணாது. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கோட் பண்ணுறப்ப அது வந்து ஆன்டிவைரஸே டிடெக்ட் ஆகலை சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிபிடி நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 13 அதோட என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குது, கண்டெய்ன்மெண்ட்டாக இருக்குது, ரிலேஷன்ஸ் என்னென்ன ஐஓசிஸ், இங்கே அதோட ஐபிஸ் அண்ட் அதர் ஸ்டஃப்லாம் உங்களுக்கு இங்கே கிடச்சிடும். இங்கே கிராஃப் ஃபார்மேட்டில் கூட கிடைக்கும். இது கிராஃப் ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். அதுக்கு இங்கே பிகேவரில் என்னென்ன சாண்ட்பாக்ஸ் வச்சு இதை அனலைஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு இதோட டிடிபிஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கண்ட்ரிஸ் ஐபி, என்னென்ன கண்ட்ரி ஐபியில் இருக்குது, என்னென்ன ட்ராப் பாக்ஸ் எப்படி ட்ராப் பாக்ஸ் பண்ணுது, என்னென்ன ட்ராப் ஃபைல்ஸ் பண்ணியிருக்கு, என்னென்ன காண்டாக்ட் பண்ணுது, என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே கிடச்சிடும் இதுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. நான் உங்கள் மணிகண்டன். உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் ஏதாச்சும் எடுக்கணுன்னா தயவு செஞ்சு எனக்கு டீம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்துறேன். தேங்க்யூ.